இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியல்லையும் இந்த பக்கம் பாகியலட்சுமி சீரியல்லையும் வந்து மெகா சங்கமத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. திங்கக்கிழமையிலேருந்து மெகா சங்கமத்தை ஆரம்பிச்சு விட்ருவாங்க. ஒரு மணி நேரம் எபிசோடு ஓட போகுது. ஸோ இதில் முக்கியமான விஷயமே வந்து பாண்டியன் ஷோ சீசன் 2 சீரியலை புஷ் பண்ணி அது நிறைய பேரை பார்க்க வைக்கிறதுக்கு. ஏன்னா வந்து டிஆர்பி ஓரளவுக்கு அந்த 8 மணி ஸ்லாட்டாலேயே மெயின்டைன் ஆனாலும் கூட இன்னமும் வந்து பரபரப்பாக போக வைக்கிறதுக்கு அந்த கதையுடைய முக்கியமான பிளாட்டான கதிர் ராஜி இவங்களை வச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வச்சு கதை போக போகுது. ஸோ இதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. திருச்செந்தூருக்கு கதிர், அதுக்கப்புறமா வந்து மீனா அண்ட் கோமதி, இவங்க 3 பேர் வந்து அங்கே கிளம்பி போக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எழில், அப்புறம் அமிர்தா, பாக்கியா, அப்புறம் பாக்கியாவுடைய கீழே ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் செல்வியோடு சேர்ந்து கிளம்பி சமைக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே இவங்கெல்லாம் எப்படியோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் மீட் பண்ணுற விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது ராதிகாவும் கோபியும் இங்கே கல்யாணத்துக்காக வந்திருக்க போகிறாங்க குன்னக்குடிக்கு. இங்கே வந்து அவங்க வந்து இந்த ராஜியோட கல்யாணத்துக்காக வந்து விடாவை செருப்பிச்சிட்டு இருக்க சமயத்தில் ராஜி ஒரு முடிவு எடுத்து 4 நாள் தான் டைம் இருக்குது, நம்ம பேசாமல் ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணி கிளம்பி திருச்செந்தூரில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கிளம்பி போக அங்கே வந்து அந்த கண்ணை வந்து கடைசியில் போன அப்புறம் கண்ணன் நல்லவராக இல்லாமல் ஏதோ வந்து பிரச்சனையாக இல்லை வந்து அவர் வந்து மாட்டிக்க இந்த ஏதோ ஒரு சம்பவம் நடந்து இப்போ வந்து ராஜிக்கு கல்யாணம் நடக்கலாம். ஆனால் ராஜி ஓடி வேற வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராஜியை போட்டு தர்றதுக்கே வந்து இந்த அண்ணன் அந்த குடும்பமே வந்துடும். முத்துவேல் சக்திவேலாம் ஒரு தடவை நடந்த அவமானம் போதும், நாங்கள் போட்டு தள்ளுறோம் அப்படின்னு வந்து அந்த காலத்து மோசமான ஒரு அண்ணன்களை மாதிரியும் இந்த காலத்தையும் அப்படியே இருக்கிற பலர் மாதிரியும் கிளம்பி வந்தாங்க. அப்படின்னா இந்த இடத்துல வச்சு தான் வந்து பெரிய பிரச்சனையே நடந்து கடைசியில் எழில் வந்து ராஜியை வந்து கதிர் காப்பாற்ற எழில் வந்து உங்களை பேசாமல் நீ காப்பாற்றுறதுக்கு பேசாமல் நீங்கள் பேசாமல் கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு ஒரு ஐடியாவை கொடுத்தாருன்னா வேறு வழியே இல்லாமல் கதிர் ராஜி கழுத்தில் தாடி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரவணனுக்கு முன்னாடி செந்திலுக்கு கல்யாணம் ஆனதுக்கே அவர் கடுப்போடு இருந்தார். நீயும் போய் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு வாடா அப்படின்னு கோவப்பட்டார் பாண்டியன். அதே மாதிரி நிஜமாவே நடந்து எழில் தலைமையில் கல்யாணம் வந்து கதிருக்கும் ராஜிக்கும் நடந்தால் அவங்க 2 பேருக்குள்ள மனசில் அளவுக்குள்ள ஒத்துலாம் போல ராஜியை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டார் அப்படின்னா பிரச்சனை பூகம்பமாக வெடிக்கும். இந்த சீரியலும் வந்து அநியாயத்துக்கு பரபரப்பாக போக ஆரம்பிக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் அது எப்படி நடக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, இந்த மெகா சங்கமத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து